புழல் கதிர்வேடு அருகே கல்வி நிதி வழங்க மறுக்கும் பாஜக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தம். தமிழ்நாட்டிற்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதியை விடுவிக்க மறுக்கும் பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியில் சென்னை மாநகராட்சி 31வது வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு, மாவட்ட செயலாளர் தாஸ் தலைமையில் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் வகையில் ஒன்றிய பாசிச பாஜக அரசு வஞ்சித்து வருவதாகவும், மாணவர்களின் கல்வி நிதியை உடனே விடுவித்திட வேண்டும் என்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் சசிகாந்த் செந்தில் போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக செங்குன்றம் செம்பியம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தி சாலையில் இருந்து அப்புறப்படுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சமூக சேவகர் கதிர்வேடு பாபு, புழல் குபேந்திரன், மாநில செயலாளர் சாந்தகுமார், சர்க்கிள் தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக புழல் சரக காவல் உதவி கமிஷனர் சத்யன், புழல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய உரிமைகளை தடுக்காதே. போராட்டம் அடுத்த தலைமுறையை காத்திட சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம். அவர்களுக்காக ஆதரவாக போராட்டம் வெல்லட்டும். சசிகாந்த் செந்தில் எம்பி போராட்டம். மத்திய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை உரிமை உங்கள் வீட்டு பிள்ளைகளின் கல்வி உரிமை பறிக்காது. உங்கள் வீட்டு பிள்ளைகளை கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய போராட்டம். திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அண்ணன் உண்ணாவிரதம் யாருக்காக? உங்கள் வீட்டு பிள்ளையும் எங்கள் வீட்டுடைய கல்வி கொள்கை பேராது திரிக்காதே. எங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்வி உரிமையை பறிக்காதே. உரிமைகளை தடுக்காதே. போராட்டம் இது போராட்டம். அடுத்த தலைமுறையை காத்திட சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம். அவர்களுக்காக ஆதரவாக போராட்டம் இது போராட்டம். கல்வி உரிமை பெற்றிட தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியினை வழங்காமல் இருப்பதனை கண்டித்து எங்களுடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் 4 நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். உண்ணாவிரதம் இருப்பதன் காரணமாக உடல்நலக் குறைவால் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர்களை ஆதரித்து நாங்கள் 31வது வார்டு சார்பாகவும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய அண்ணன் மாவட்டம் அவர்களின் தலைமையில் அண்ணன் மாவட்டம் தாஸ் அண்ணன் தலைமையில் இன்று காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திலும் கண்டிப்பாக மத்திய அரசு காதில் கேட்க வேண்டும். எங்களுடைய அண்ணனின் உண்ணாவிரத போராட்டத்தையும் மத்திய அரசு கேட்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.
போராட்டம் இது போராட்டம். போராட்டம்